இப்போ நம்ம நம்ம என்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, அடுத்த கட்டத்துக்கு ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க வந்து கடந்து வந்த இப்போ பாதை இருக்குல்ல, ஒரு ஒரு இறைவனை நான் பார்க்கணும். அவர்கிட்ட போய் நான் ஒரே நாள்ல என்னுடைய கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் கதையை சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் கதையை சொல்றதை விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பேசாம உட்காந்து வேலையை பாருன்ட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா, அவருக்கு எல்லாம் தெரியும். உங்க கதை உங்க உங்க புக்கு வந்து ஆல்ரெடி நான் படிச்ச புக்கு தான். நீங்க திருப்பி எத்தனை முறை கொடுத்தாலும் அதே புக்கை தான் படிக்க போறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணா அது புதுசா இருக்கும் அந்த புக்கு. அது நான் ஆல்ரெடி படிச்ச புக்கு தான் அது. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன இப்பதான் பார்க்குறீங்க புதுசு. நான் ஆல்ரெடி உங்களெல்லாம் புக்கெல்லாம் படிச்சு இது என்னன்னு எனக்கு தெரியும். அதனால இது பெருசா இத பத்தி நான் ஆராய்ச்சி வந்து என்ன எப்ப அதுக்கான என்ன சூழல் பண்ணணும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கான வேலையா இருக்கும். அதனால அத நம்ம பார்த்துப்போம். நீங்க வந்து எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த பெறணும், ஒரு விஷயத்த பண்ணணும்னா, வெறும் பேச்சால பெற்ற முடியாது. அதுக்கு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடைமுறையில தான் எதா இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும். அப்புறம் ஒரு விஷயத்த பார்த்து அத உணர்வுபூர்வமாக அத உணர்றதுக்கான வாய்ப்புகள ட்ரை பண்ணணும். அத உணரும் பட்சத்திலயோ, இல்ல அத உணர முடியலனாலும் உணர்றதுக்கான ஒரு வாய்ப்ப ஒரு 10 நிமிஷமாச்சும் உணர்ந்து அப்படி உட்கார்ந்தோம்னா, அதுகிட்டேருந்து ஒரு ரிசல்ட் வரும்.